சிம்பிளா, ஈஸியா ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம பன்னீர் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா 5 தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா முந்திரி 1/4 கப் போட்டுக்கலாம். முந்திரி போடுறதுனால நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட வேண்டியதில்ல. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். சாஃப்ட் ஆனோடனே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கிரேவியோட பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 100 கிராம் பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 இல்லைன்னா நீங்கள் 2 போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கசூரி மேத்தி, மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் மைதா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இதை வந்து கார்ன்ஃப்ளவரை டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா பணியாரம் கல்லில் கூட நீங்கள் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. இதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம், பச்சை மிளகாய், பே லீஃப், ஏலக்காய், அதுக்கப்புறம் பெருங்காயம், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்ச நம்ம அந்த கிரேவியோட பேஸை வந்து இதில் ஊற்றிடுறோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கசூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பால்ஸை போட்டுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் மூடி வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸ், நான், இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது.